சென்னை சைதாப்பேட்டையில் கழிவுநீர் கலந்து குடிநீரை குடித்த 11 வயது சிறுவன் உயிரிழந்திருப்பதாக பரபரப்பு கிளம்பியிருக்கிறது. அதிகாரிகளின் அலட்சியத்தால் உயிர்பலி இருப்பது குறித்து பார்ப்போம். ஒன்று கலந்தது அதிகாரிகள் ஒன்றும் கலக்கலை. ஆனால் அதை இம்மிடியேட்டாக இன்வெஸ்டிகேட் பண்ணி இது இவ்வளோ தூரம் வரவிடாமல் இருந்திருந்தா அந்த ஒரு இறப்பு இருந்திருக்காது இல்லையா? அதுதான் இப்போ எங்கள் வீட்டிலையே நாங்கள் அதை அனுபவிச்சிட்டதுனால நான் சொல்கிறேன். 8 மணி வரலாம் அடித்தா நல்லாயிருக்கு. 8 மணிக்குள்ளே அடிக்கணும். அதுக்கு மேலே போச்சுன்னா இந்த மாதிரி ஆகிடுது. ஆனால் வாடை வருது. அந்த குடத்தை கழுவ முடியல, அவ்வளோ வாடை ஏறிடுது. இதே இப்போ தொல்லை தாங்க. சின்ன பிள்ளைங்கள்லாம் அது மாதிரி தான். ஒரு பையன் குடித்து இறந்து போனான். முந்தா நாள் பேதியாகி இறந்து போனான். தெருவிலையும் நிறையா பேர்த்துக்கு பேதியாகிட்டு இருக்குது. இன்னொருத்தர் இப்போ அனுப்பிச்சிருக்கிறாங்க, ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கிறாங்க. அவர் கூட இருக்கிறது கூட ஆள் கிடையாதுங்க, பாவம். அங்கே அட்மிஷன் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த நிலைமையாக இருக்குதுங்க. இப்பகுதியில் 2500 மக்கள் வாழ்ந்து வருவதாகவும் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக குடி தண்ணீருடன் கழிவுநீர் கலந்து வருவதாகவும் குடிக்க முடியாத அளவிற்கு துர்நாற்றம் வீசி வருவதாகவும் இதுவரை 20க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு வயிற்றுப்போக்கு மற்றும் வாந்தி ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சை எடுத்துள்ளதாகவும் அப்பகுதிவாசிகள் தெரிவித்துள்ளனர். தண்ணி எப்பயும் வந்துட்டு தான் சார் இருக்கும். ஆனால் சாகர தண்ணி தான் சார் வருது. 4 மாதமாக இப்படி தான் சார் வருது. தண்ணி ட்ரைனேஜ் தண்ணி கலந்து வருது. நாங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். ஆனால் யாருமே எதுவுமே பண்ணவும் இல்லை. எந்த ரீசனும் தண்ணி கிளியரன்ஸ் பண்ணிவிட்டா தானே சார் நாங்கள் யூஸ் பண்ண முடியும். வசதி இருக்கவங்க கேன் தண்ணி பிடிச்சி யூஸ் பண்ணிக்கிறாங்க. நாங்களாம் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். நாங்கள் இந்த தண்ணி பிடிச்சி தான் வாழ முடியும். லூஸ் மோஷன், வாமிட்டு இது எல்லாமே இருக்குது. குழந்தைங்களுக்கு முக்கியமாக லூஸ் மோஷன், வாமிட்டு, அப்புறம் வயிறு வலி எல்லாமே இருக்குது. இதனால் இது கிட்டத்தட்ட 2 மாதமாக இந்த பிரச்சனை இருக்குது. யாருமே வரலை. இதுக்கு இப்போ இன்ஃபார்ம் பண்ணி இப்போ தான் ஒரு 1 வீக்காக தான் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கிளியர் பண்ணி தரோம், அதை பற்றி எதுவும் சொல்லலை. எல்லா இடமும் செக் பண்ணுறோம், செக் பண்ணிட்டு தான் சொல்லுவோன்னு சொல்லி. போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.